प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. லோகானுல் மதயல் ஸ்ருதீர் முகரயல் க்ஷோணீருகான் கர்ஷயல் சைலல் வித்ரவயல் மிருகல் விவசயல் கோப்ருதமானல் தயல் கோபால் சம்பிரமயல் முனில் முகுலயல் சப்தஸ்வராஞ்சிரும்பயல் ஓங்காரார்த்தமுதீரயல் விஜயதே கிருஷ்ணா வம்சீனிநாதஸ்ஸி சோகோ. நாராயணியத்தில் கண்ணனுடைய ராசலீலையினுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்த பட்டத்திரி அவனுடைய அந்த உத்தமமான வைபவத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். 10வது ஸ்லோகத்தினுடைய ஒரு பூர்த்தியில ரசானுபவத்தை கண்ட கண்ணன் அனைத்து கோபிகைகளும் தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு யமுனா நதியில இறங்கி அந்த யமுனைக்கு பிரசாதமாக தங்களுடைய புஷ்பங்களை எல்லாம் கொடுத்து யமுனா நதியும் பரமானந்தத்தை அடைஞ்சு ஒரு தூய்மையான ஒரு தன்மையை பெற்றால் அப்படின்னு பூர்த்தி பண்ணவர் ராசக்கிரீடையினுடைய ஒரு பலஸ்ருதியாகவும் அதை கேட்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்ற ஒரு பரிணாமத்துல இந்த தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பனும் இந்த தசகம் முழுக்க குருவாயூர் கஷேத்திரத்துல கலியுகத்துல ராசக்கிரீடையை பிரத்யட்சமாக பட்டத்திரிக்கு நேர காண்பித்தவர் தானும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு திருக்கோலத்துல கர்ப்ப கிரகத்துல வந்து இருக்கார். அதே பாவத்துல இந்த கடைசி ஸ்லோகம் குருவாயூரப்பா காமினி ரிதிகி யாமினீஷு கலு காமனி ஜகனிதே பவன் பூர்ண சமோமதர சார்ணவமு கமபி யோகி கம்யமனுபாவயன் பிரம்ம சங்கர முகான பீத பசுபங்கனா சுபகுமானயன் கிருஷ்ணா பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ணா பரிபாகிமாம். குருவாயூரப்பா ராசக்கிரீட பூர்த்தியாக கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. பட்டத்திரி என்ன சொல்றார், ராசலீலைய லோகானுபவமாக சாமான்யமா எல்லாரும் நினைச்சிடக்கூடாது, அதாவது லகுவா நினைச்சிடக்கூடாது. இதை நடத்தினவன் யாருன்னா பூர்ண சமமத ரசார்ணவமுகமபி யோகி கம்யமனுபாவயன் கமபி யோகி கம்யமனுபாவயன் யோகிகளால் அடையக்கூடிய ஒரு பரமபாகியமான பரமாத்ம வஸ்துவனுடைய லாவண்யம் என்ன இருக்கோ அதை யோகிகளுடைய ஸ்தானத்துல கோபிகைகள் பெற்றதும் யோகிகளுக்கு யோகேஸ்வரனான கண்ணன் தான் அவர்களுக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணதோடு இல்லாம மன்மத கர்வ பங்கத்தையும் அளிச்சாராம். அதனால தான் பட்டத்திரி சொல்றார், ராச தத்துவம் புரியாதது இல்லை, புரிகிறவாளுக்கு புரியும். எப்ப புரியும்? பக்தி இருந்தா புரியும். பரிபிரஷ்டேன சேவையானு இதுக்கு குரு கிருபையாகது பரிபூர்ணமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிருந்தாவனத்துல கண்ணன் அனுபவித்த ராச லீலைய நம்ம யாரும் பார்க்கல. காதால சுகபிரம்மமாகிய மகரிஷி சொல்லி நம்ம கேட்கிறோம். அந்த சுகபிரம்மமும் உயர்ந்த யோகீஸ்வரர்கள்ல ஒத்தராக மதிக்க கூடியவர். அது நடந்த இடம் இருக்க
உன்னதமான இடம் பிருந்தாவன க்ஷேத்திரம், யோகிகளான கோபிகைகள், யோகேஸ்வரனான கண்ணன். அதனால தான் இன்னைக்கும் வட இந்தியால இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துல நிதிவனம் என்றும் சொல்லக்கூடிய இடத்துல ராச லீலையானது தினமுமே நடந்துட்டு இருக்கு. பகல்ல அங்க போனோம்னா அங்க இருக்கக்கூடிய மரம் பக்ஷணங்கள் அதெல்லாமே அந்த ராசலீலை நடந்த மரத்தினுடைய கீழே அப்படியே செதறி இருக்குமா. இன்னைக்கும் மகனியர்கள் படியேறி அந்த நிதிவனத்துல அந்த இடத்துல கிருஷ்ண திருநாமத்தோடு ஒரு பிரதட்சணம் பண்ணி, ஏன் கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் கூட தங்களுடைய ஒரு ஜாதகத்தை வைக்கிறதும், ஏதாவது ஒரு பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னா அங்க வேண்டிக்கிறதும் பகவான் தானாகவே சுயமா அனுகிரகம் பண்றாராம். அதனால தான் பட்டத்திரியினுடைய ஒரு பரிணாமத்துல காமினி ரிதிகி யாமினி சுகலு காமனி ஜகனிதே பவன். ராமாவதாரம் ராமன் மனுஷியனாக நடிச்சார். ராமன் பகவானா இருக்கலாம், நடிச்ச பாவம் மனுஷிய பாவம். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல ரசானுபவமான லாச லீலை என்னன்னா பகவான் பகவானாகவே நடிச்சதனால தான் யோகி கம்யம் அனுபாவயன்னு. அதனால தான் சுவாமி தேசிகன் இதுக்கு பலன் சொல்றார். ராசக்கிரீடை யார் கேட்கிறாளோ அவளுக்கு என்ன பலன்னா, நகல்வமுஹ்ய பிரமதாமதந்தியமோ ந குத்சனோ தத்ததபீஷ்ட தாதுகோ ந தர்ம சம்ஸ்தாபன பாதகல்தகா சுத்தானுசில் தியாகி சுபஸ்ய லீலா. இந்த ராசலீலையை சாதுக்களான மகான்கள் பரமேகாந்திகள் இருக்காளே அவெல்லாம் மனசு தெளிவடையாத போது, அவர்களுடைய நிஷ்டைக்கோ தபசுக்கோ ஏதாவது தடங்கள் வரும் போது கண்ணை மூடிண்டு பாகவதத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்ச அத்தியாயத்தையும் அவர்கள் தியானம் பண்ணி அவர்களுடைய மனதானது சுத்தானுசில் தியாகி சுபஸ்ய லீலா, அவர்களுடைய மனசானது தெளிவு பெறக்கூடிய அளவுக்கு அமையறதான். அப்ப யோகிகள் எல்லாம் ராசலீலையை சிந்தனை பண்ணி தன்னுடைய மனதுக்கு தெளிவை பெறுகிறார்கள்னு சொன்னா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை அளிக்கும்னு மகான்கள் இதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு பட்டத்திரி இந்த கடைசி ஸ்லோகத்துல தொடர்ந்துருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது வந்தவாசிக்கு அருகிலுள்ள பெருநகர் என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருவூரக வரதராஜ பெருமாளின் திருக்கோயிலிலே தனி தாயாராக கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரை தரிசிக்க இருக்கின்றோம். இதோ கருவறையை அடைந்து விட்டோம். அழகான ஒரு விமானம். இந்த விமானத்திலே மகாலட்சுமியானவள் பல பல உருவங்களிலே சுதை வடிவத்திலே நமக்கு காட்சியை அளிக்க இதோ சன்னதிக்கு நோக்கி நாம் நெருங்குகின்றோம். கருவறைக்கு முன்னால் 2 துவாரபாலகிகள் அழகாக கவசம் சார்த்தப்பட்டு சிங்கத்தை தாங்கக்கூடிய அழகாக ஒரு ரூபத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, அதற்கு மேலே மேல் முகப்பு, அங்கு மகாலட்சுமி ஆனவள் தாமரை பீடத்திலே இருபுறமும் யானை அலங்கரிக்கக்கூடிய கஜலட்சுமி சேவையை நமக்கு அளிக்க, இதோ மூலமூர்த்தியாக பெருந்தேவி தாயார் தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரு மருகி என்னும் வாய்மைக்கும் தகைமை சான்றால் என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான் என்று ஹனுமன் சுந்தரகாண்டத்திலே கூறிய ஸ்வரூபம் அப்படியே நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றது. அமர்ந்த திருக்கோலம், அபயகஸ்தம், வரங்களை அளிக்கக்கூடிய வரதகஸ்தம், சிரித்த திருமுகம், பூமாலையோடு செண்பக மாலையையே திருவாபரணமாக சார்த்திக் கொண்டு சிகப்பு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னேச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்து என்று தாயாரின் அருளை பெற்று ஐஸ்வர்யங்களை அடைகின்றோம். இதே ரூபத்திலே பெருந்தேவி தாயாரானவள் இந்த திருக்கோயிலிலே உற்சவராகவும் நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். ஆம், அமர்ந்த திருக்கோலம், பச்சை வெள்ளைக்கல் மாலையை அழகாக வக்ஷஸ்தலத்திலே சார்த்திக் கொண்டு 4 திருக்கரங்களிலே 2 திருக்கரத்தில் தாமரை பூவை ஏந்திக் கொண்டு 3வது திருக்கரம் அபயம் அளிக்கும்படியாகவும் 4வது வரதனுடைய தேவியாக இருப்பதால் வரங்களை அளிக்கக்கூடிய வரதகஸ்தம் பரிமளிக்க பூ அலங்காரத்தோடு தரிசனத்தை அளிக்கின்றாள். யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்ஸ்திதா
நமஸ்தஸ்யை 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 நமோ நமகா என்று திவ்ய ஹாரத்தியுடன் பெருந்தேவி தாயாரின் அருளை நாம் பெற்றுக்கொண்டு நாராயணியத்திலே பட்டத்ரி கூறக்கூடிய ராசலீலையினுடைய பூர்த்தியினுடைய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். பிரம்ம சங்கர முகானபி சபசுபாங்கன சுபகு மானனா பிரம்மன் சங்கரன் முதலிய மும்மூர்த்திகள் நம்ம வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வைபவத்துல பட்டத்ரி சொன்னார், கண்ணன கோபிகைகள் இவெல்லாம் சேர்ந்துண்டா அனுபவிச்சா, பிரேம பக்தியால சோஸ்திரம் பண்ணா, அதனால ராசலீலையானது வந்தது. இதுல இவர்களை பெரிய அளவுக்கு வசத்திட்டாராம். மகான்களுடைய அளவுக்கு, யோகிகள் அளவுக்கு இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். காரணம் என்னன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல ராசலீலையனுடைய அத்தியாயம் பூர்த்தியாச்சோனோ, பூர்த்தியான உடனே பரீட்சித்து பாகவதத்தை சுகபிரம்மம் பரீட்சித்துக்குத்தான உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அவன் மகாராஜன்னு நீ ராசலீலையை கேட்டையே ஒழுங்கா அவனுக்கு தத்துவம் புரிஞ்சதான்னு சுகபிரம்மம் கேட்கிற போது எனக்கு ஒரு சந்தேகம். நானா என்ன சந்தேகம்னார், சகதமோ தர்மசே தூணம் வக்தா கர்த்தாபிரக்ஷிதா பிரதீபமா சரத் பிரம்மன் சுகபிரம்ம மகரிஷே, கண்ணன் தர்மத்தை நலநாட்டவே அவதாரம் பண்ணான். யதாயதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதே அபியுத்தானம் அதர்மஸ்ய தத ஆத்மானம் சுஜாமியகம்ன்றதுக்காகத்தானே கிருஷ்ணாவதாரமானது நடந்தது. அப்படிப்பட்டவன் அந்நியனுடைய பத்தினிகளையே போய் தொடலாமா? அர்த்தராத்திரி வேளையில அவர்களை வர சொல்லலாமா? இது எனக்கு என்னமோ கண்ணனுடைய அவதாரத்துல ஒரு நெருடலா இருக்கே. இந்த ஒரு வைபவத்தை கேட்கும் போது கண்ணன் பண்ணது தவறோன்னு எனக்கு தோன்றது. அதனால மேல சரித்திரத்தை எனக்கு கேட்க விடல, மனசும் வருத்தமா இருக்கு. அந்த ஒரு சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணானா. சுகபிரம்ம மகரிஷி சொன்னார், ஏ பரீட்சித்து, அட அசடே, பாகவதத்தை உருக்கமா கேட்கக்கூடிய பாண்டவ வம்சத்தினுடைய ஒரே வம்சத்துல மிஞ்சி இருக்கக்கூடிய ராஜாவான உனக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு இருக்கக்கூடிய கங்கை கரையிலேயே உனக்கு இந்த ஒரு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால், பின்னாடி கலியுகத்துல சாமான்யமான ஜனங்களுக்கு இந்த ராசலீலையினுடைய தத்துவம் புரியாம ஏன்பா சந்தேகம் வராது? உனக்கு வரதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. முதல்ல ஒண்ணு நீ புரிஞ்சுக்கோ, பூர்ண சமமத ரசார்ணவகமபி யோகிகம் யமனுபாவயனேகே. கிருஷ்ணனை நீ ஏண்டா ஒரு மனுஷ ரூபமா பாக்குற? அவன் பரமாத்மான்னு நினைச்சுக்கோ. அந்த தத்துவத்தை உனக்கு சொல்லி இதற்குண்டான பதில சொல்றேன்னு சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு தொடர்றார். நாராயணியத்துல பட்டத்திரையும் குருவாயூரப்பனிடத்துல இந்த ஒரு வைபவத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது பெருநகரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊரக வரதராஜ பெருமாள் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய மூலமூர்த்தியான கல்யாண வரதராஜ பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.